இன்றைக்கி நாம் கோதுமை மாவில் சாக்லேட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், அதையும் சலிச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் பனஞ்சக்கரை, 1 கப் உருக்கின வெண்ணெய், ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி, நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்செடுத்த மிக்சரை மாவோட கலந்து கொடுத்துக்கலாம். நம்மளோட பேட்டர் இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை மோல்டுக்கு மாற்றிக்கலாம். கேக் மோல்டில் லேசாக நெய் இல்லைன்னா வெண்ணெய் தடவி மாவு தட்டி இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இதை 2 தடவை டேப் பண்ணிக்கலாம். நம்மளோட அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். இப்போ இதை நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கடாயை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கேக் மோல்டை வச்சு மூடிடலாம். இது ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் லோ ஃப்ளேமில். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான கேக் ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.